கைஸ் வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் ரிவ்யூ. இங்கே நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆரியன்ற கிரைம் த்ரில்லர் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது கிரைம் த்ரில்லர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேனர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து சர்தா வந்து ஒரு டிவி இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அங்கே நம்ம போகிற செல்வராகவன் வந்து ஒரு 5 பேரை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக இன்டர்வியூ கொடுக்குறாரு. அடுத்த 5 நாளில் அது போலீஸ் எப்படி தடுக்க போகிறாங்க, அதை இந்த கேஸ் அட்டன் பண்ணுற விஷ்ணு சல்டான நடவடிக்கைலாம் எடுக்க போகிறாரு அப்படின்றது. இந்த படத்தோட ஓப்பனிங்கே ஒரு சரியான ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அது இப்போ நான் சொன்னால் ஓப்பன் ஆகிடும். செல்வா சார் வந்து ஒரு வில்லனாக சூப்பராக பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஷாலும் அவரோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சர்தா சினிமாத்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்ம ஜிப்ரான் எப்படி ராட்சசனில் ஒரு பின்னணி இசையை கொடுத்தாரோ அதே அளவுக்கு ஒரு பின்னணி இசை இதில் சூப்பராக கொடுத்துருக்காரு. சீனுக்கு சீனை அதை எலவேட் பண்ணது நல்லா இருக்குது படம். இந்த படத்தோட எடிட் வந்து சேனல் லோகேஷ் அவர் தான் ராட்சசன் எடிட் பண்ணார். எடிட் கட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. டைரக்டர் பிரவீன் வந்து சூப்பராக எழுதியிருக்காரு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு கதைக்குள்ளே கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகுது. செகண்ட் ஹாஃபில் சில சீன்லாம் லேகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கில்லர் வந்து கொலை பண்ணுறதுக்கான காரணம் வந்து அந்த ராட்சசன் அளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடையாது, ஓரளவுக்கு தான் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணி இந்த லேக்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருந்தால் ராட்சசன் மாதிரி ஒரு நல்ல திரைப்படமாக வந்திருக்கும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.7. இந்த வருஷத்தில் 11க்கு அப்புறம் வந்த ஒரு சிறந்த கிரைம் த்ரில்லர் படம் தமிழ்லன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆரியன் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நீங்கள் 11 பார்க்கலன்னா அதுவும் போய் பாருங்கள். ஓடிடியில் இருக்குது, அமேசான் பிரைம் ஆகா ஓடிடியில் இருக்குது. சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள். பாய்.